டியூஷன் போலாமா? டியூஷன் போலாமா? இனி ஓடி ஒளிய முடியாது. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பியாண்ட் 9 to 5 வித் பிரியா. டியூஷன் எப்போ போடா நான் சேர்த்து விட்றேன்னு சொன்னாலுமே இல்லைம்மா நான் வீட்டிலே படிக்கிறேன்னு சொல்லிட்டு 2 நாள் ஏமாற்றுவோம். அதுக்கப்புறம் படிக்க மாட்டான். ஸோ எப்படியாவது அவனை டியூஷன் சேர்த்து விட்டுணும்னு சொல்லிட்டு சண்டே போய் சேர்த்து விட்டுட்டு வந்தேன். என்ன பண்ணான்னு தெரியல. மண்டே டியூஸ்டே 2 நாள் வந்துட்டு பயங்கர ஃபீவர், அவனுக்கு போக முடியல. வெனஸ்டே என்ன ஆனாலும் சரி இன்னைக்கு டியூஷன் போயே ஆகணும்னு சொல்லிட்டு நானே கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு வந்துட்டேன். அப்படியே வர வழியில் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு அங்கே என்னோடய திங்ஸ் கொஞ்சம் இருந்துச்சு, அதை எடுத்துகிட்டு வரலான்னு சொல்லிட்டு போனேன். கரெக்டாக அவங்க பூ கட்டிகிட்டு இருக்கிற நேரத்துக்கு நான் அங்கே போவோம். எனக்குமே வந்துட்டு பூ வச்சு விட்டாங்க. அதுக்கப்புறம் அன்றைக்கி ஆடி அமாவாசைன்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டிலலாம் சாமி படைச்சிருந்தாங்க. ஸோ சக்கரை பொங்கல், அதுக்கப்புறம் வடை, பிசிபெல்லை பாத் இல்லை அது என்னது வாங்கி பாத்தெல்லாம் வந்துட்டு செஞ்சுருந்தாங்க. அதெல்லாமே வந்துட்டு டேஸ்ட் பண்ண கொடுத்தாங்க. எல்லாத்தையுமே டேஸ்ட் பண்ணி கொஞ்சம் நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் குடுக்குடுன்னு வந்துட்டேன் வீட்டுக்கு. ஃப்ரெண்டு வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு அக்கா வந்துட்டு திருச்செந்தூர் போகிறதா சொல்லியிருந்தாங்க. என்கிட்டையுமே வந்துட்டு திருநீர் பேக்கெட் காலி ஆகிடுச்சுக்கா, எனக்கு வரும்போது ஒரு பேக்கெட் திருநீர் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தேன். அவங்க தான் வந்துட்டு வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க திருநீர். அதுக்கப்புறம் பொரியெல்லாம் கொடுத்தாங்க. ஆனால் காசு வாங்கிக்கவே இல்லை. அவங்க எல்லாத்தையுமே எடுத்து சாமி ரூமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நைட்டு டின்னர் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். என்ன செய்கிறதுனே தெரியல. சரி தெனை பொங்கல் வச்சிடலான்னு சொல்லிட்டு தெனை அரிசியும் பாசிப்பருப்பும் போட்டு குக்கரில் வச்சு பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிட்டேன். கரெக்டாக நான் செய்ய ஆரம்பிக்கவும் விஸ்வாவுமே வந்துட்டான். நான் கொஞ்சம் லேட்டாக செய்யலாம், ஏன்னா பொங்கல் வந்துட்டு சீக்கிரம் ஆறிடும். அவங்க அப்பா செகண்ட் ஷிஃப்ட்டு போயிட்டு 11 மணிக்கு தான் வருவாங்க. அப்போ ரொம்ப ஆறிக்குமேன்னு சொல்லிட்டு ஒரு 9 மணி 10 மணிக்கு செஞ்சு சாப்பிட்லான்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ விஸ்வாவும் வந்ததுக்கப்புறம் அவன் என்ன படித்தான்லாம் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். குக்கரில் வந்துட்டு பொங்கல் வச்சுட்டு அதுக்கப்புறம் கழுவி வச்சு இந்த பாத்திரத்தெல்லாம் எடுத்து ட்ராவில் கமுத்து வச்சுட்டோம்னா இன்னொரு செட்டு பாத்திரத்தை கழுவி வச்சிடலாம். சிங்கில் கொஞ்சம் பாத்திரம் இருக்குது, அதை கழுவி வச்சிடலான்னு சொல்லிட்டு அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். இந்த அம்மியை நான் எதுக்கு யூஸ் பண்ணுறேனோ இல்லையோ, இந்த மாதிரி மிளகு ஜீரகம்லாம் நுணுக்கிறதுக்கு எனக்கு ரொம்பவே வசதியாக இருக்குது. பொங்கலுக்கு வந்துட்டு ஜாஸ்தி வந்துட்டு நான் மிளகு நுணுக்கி தான் போடுவேன். முழுசாக போட்டோம்னா வாயில் வந்துட்டு கடிக்கும் போது ஒரு மாதிரி அன்கம்ஃபர்ட்டாக இருக்கும். நுணுக்கி போட்டுட்டோம்னா பொங்கலாக கலந்து நம்ம ஈஸியாக சாப்பிட்றலாம். பசங்களுக்குமே வந்துட்டு அது பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் எப்பயுமே நுணுக்கி தான் போடுறது. குக்கர் விசில் ஆடுறதுக்குள்ளே ஒரு பக்கம் வந்துட்டு தேங்காய் சட்னியுமே ரெடி பண்ணிட்டேன். சட்னிக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு அந்த பச்சை மிளகா பூண்டெல்லாம் வதக்கினதுக்கப்புறம் அந்த கரண்டி சூடாக இருக்கும்ல, அப்போவே வந்துட்டு அந்த எண்ணெயில் அந்த சூட்லேயே வந்துட்டு கடுகு தாளித்து விட்டுருவேன். அதுக்கப்புறம் தான் சட்னி அரைச்சி கிணத்துல ஊற்றுவேன். சட்னி தாளித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கையோட பொங்கலையுமே தாளிச்சிட்டு சூடாக விஸ்வாக்கு வந்துட்டு தட்டில் போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நானுமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். இந்த பொங்கல் உப்புமாலாம் வந்துட்டு சூடாக இருக்கும் போதே சாப்பிட்றதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். மற்ற வேலையெல்லாம் வந்துட்டு அப்படியே போட்டுட்டு இறக்கின உடனே சாப்பிட உட்காந்துருவேன். பொங்கல் செஞ்சாலும் இல்லை உப்புமா செஞ்சாலும் மட்டும் ஆறிடுச்சுன்னா அந்த டேஸ்ட்டு மாறிடும், சாப்பிடவுமே வந்துட்டு பிடிக்காது. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நைட் ரொட்டீன் கொஞ்சம் இருந்துச்சு. பாத்திரம் கழுவி வைக்கிறது, அதுக்கப்புறம் கவுண்டர் டாப்லாம் தொடச்சி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டேக்கு வந்துட்டு சமைச்சு வைக்கிறதுக்கு தேவையானது ஏதாவது ப்ரிப்பரேஷன் பண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு வெங்காயமும் பூண்டும் மட்டும் உரித்து வச்சேன். மறுநாள் காரக்குழம்பு இல்லை கருவாட்டு குழம்பு செஞ்சு முட்டை ஆம்லேட் போட்டுக்கலான்னு ஒரு ஐடியாவில் இருந்தேன். அதனால் வெங்காயம் பூண்டு மட்டும் உரித்து வச்சிடணும்னு சொல்லிட்டு உரித்து வச்சுட்டு ஃபைனலாக கிச்சன் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு நைட் வந்துட்டு தூங்க போயாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.